பார்க்கலாம், என்ன சமைக்கிறேன் வாங்க நம்ம காலியா. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் வந்து நடுவில் நிறைய மோட்டிவேஷனல் எல்லாமே என்னென்ன நடக்கிறது ஜாலியாக பேசிகிட்டே நம்ம வந்து சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக குட்டி லெமன், சாம்பார் ரசத்துக்கெல்லாம் புளி மட்டா போட்டுக்கோங்க. புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் உடம்புக்கும் கெடு, அந்த ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்க மாட்டேங்குது. புளிக்கு ஊற போட்டுன்ட்டு இந்த பாருங்க, பருப்புக்கு தோரம்பருப்புக்கு கொஞ்சம் வெந்நீரை விட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக நான் இப்போல்லாம் விளக்கெண்ணெய் விடுறேன்ப்பா, கொஞ்சம் நல்லா இருக்கும் சீக்கிரம் வேகட்டும் அப்படின்னு அது வச்சுருக்கேன். இங்கே வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. பருப்பு வச்சாச்சு, இந்த பக்கம் சாதம் கொதிக்கிறது. இன்றைக்கி வந்து சமையல் வந்து முள்ளங்கி சாம்பார், பீட்ரூட் கறி. இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறோம், அப்புறம் பீட்ரூட் கறி பண்ண போகிறோம். அதாவது நம்ம இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டிப்ஸுப்பா. இப்போ நம்ம ஆற்றுலயே இருக்கும், நிறைய பேர் ஹோம் மேக்கராக இருக்கும். நான்லாம் எப்படி தெரியுமா, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், அழுது வடிஞ்சுண்டு வீட்டில் தானே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து இவ ஆற்றுல தான் இருக்கா, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறா, அப்படி இருக்கா இப்படி இருக்காம்பா, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம மூஞ்ச நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் நோட் வரும். நிஜமாவே சொல்கிறேன், நம்ம எங்கே போகிறோம், ஆற்றுல தான் இருக்க போகிறோம். அப்போ நம்ம எப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, எப்போ பாரு அழுது வழிஞ்சு இந்த நைட்டியை போட்டுண்டு. இந்த நைட்டிக்கு ஒரு கதை இருக்குப்பா. எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் பேசும்போது, எங்கள் அம்மாட்ட ஏதோ இப்படி பேசும்போது எங்கள் அம்மா சொல்லுவா, ஏதோ எங்கள் அம்மா வந்து அம்மா நீ ஏமா இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். ஏன் அப்போ நீ நைட்டியே போட்டுக்கிறியே, அன்னைக்கு விட்டது தான்ப்பா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டெய்லி நைட்டி போட்டுக்க மாட்டேன் கத்தாலெல்லாம். ஏன்னொடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சுடிதார் போட்டுருவேன். ஒரு 80% மோஸ்ட்லி நான் மார்னிங்லாமும் சுடிதாரில் தான்ப்பா இருப்பேன். ஒரு 20% தான் ஒரு நாள் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நைட்டியை போட்டுருவேன். ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆற்றுல இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு பாசிட்டிவோட ஒரு ஹாப்பியாக, நிஜமாவேப்பா நான் அப்படி தான் இருப்பேன். நான் ஆற்றுல இருந்தாலும் நல்லா ஏந்தோடனே நல்லா தலைவாரி பின்னிண்டு இந்த மாதிரி தான் இருப்பேன். நான் அழுது வடிஞ்சிட்டே இருக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம எங்கே வெளியில் போகிறோம், நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு, சமைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுவேலா? யாரெல்லாம் நைட்டி ஃபுல்லாக போட்டுப்பேன்? இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஜாலியான பேச்சுப்பா. உங்களுக்கு எது சௌரியமோ அதை பண்ணிக்கோங்க. நான் என்னோட சௌரியத்தை நான் சொல்கிறேன். நான் நைட்டி போட்டுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதாவது ரொம்ப வெரி ரேர், ராத்திரி மட்டும்தான் நைட்டி போட்டுப்பேன் இப்பெல்லாம் கொஞ்சம் காலமாக. இது ரெண்டு பீட்ரூட் வந்து துருவி பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளை சுற்றி எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஜாலியாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ. நமக்கு என்ன, நம்மளோட லைஃப் நமக்கு தான் தெரியும். இப்போ சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவா, ஒரு ஏஜ் ஆகிடுத்துன்னா வந்து எதுக்கு இப்படி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கணும்னு. ஒரு ஹேர் கலரிங்கே எடுத்துக்கோங்களேன், ஹேர் கலர் பண்ணிட்டா எதுக்கு இது வயசானதில் அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு அவாவாளுக்குன்னு ஒன்று இருக்குது இல்லை. நம்ம வந்து அடுத்தவாளை கமெண்ட் பண்ணக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா, நம்ம பண்ணிக்க வேண்டாம். அதனால் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குப்பா. நம்ம இந்த 25th செஞ்சுரியில் இருக்கோன்னு பேர் தான், ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு உங்கள் மனசுக்கு. பட் நம்ம நியாயமாக தர்மமாக நம்ம வந்து நான் அப்படி தான்ப்பா இருக்கேன். சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நம்மளால் எது முடியும் அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளே தான் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், யாரும் வச்சுக்க முடியாது. அதாவது இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாள்ல. அதனால் எல்லாமே நம்ம இதுதான் இருக்குது. சொல்கிறோன்னா 1000 சொல்லுவோம்ப்பா, யாரும் நம்மளோட வந்து நிற்க போகிறது இல்லை. பட் நம்மளை வந்து 4 பேர் தப்பாக கமெண்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் இருக்கணும், நம்மளோட இது இருக்கணும். நான் அப்படி தான் யோசிப்பேன். அதுக்கப்புறமும் அவாவா சாய்ஸ். இது வந்து என்னோடதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் யாரையும் கமெண்ட் பண்ண மாட்டேன். அது அவாவாளுக்கு கண்டிப்பாக உணர்வாக. எல்லாருக்குமே ஒரு டைம், அந்த மெச்சூரிட்டி அது வர 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 கண்டிப்பாக எல்லாரையுமே மாற்றம் ஒன்றே மாறாதது. காலம் கண்டிப்பாக மாற்றும். காலத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, அந்த டைமுக்கும் காலத்துக்கும். சும்மா ஜாலியாக பேசிகிட்டே நம்ம வந்து சமைச்சோன்னு வச்சுக்கோங்க, டைம் போகிறதே தெரியாது, சீக்கிரமும் ஆகிடும்.
நம்மளும் யாரையோடையோ பேசின்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரிலாம் யார் யோசிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ம ரெண்டுமே துருவின்றலாம். நம்ம வந்து அடுத்தது முள்ளங்கியை வந்து வேக போட்டுடலாம். முள்ளங்கி வந்து இந்த தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா வாஷ் பண்ணிட்டாச்சு. அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் வந்து துருவின்றலாம். இங்கே வந்து சாதம் வந்து கொதிச்சுன்னு இருக்கு. துருவிண்டாச்சு பாருங்க. நீங்கள் வந்து இது வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாது, இது வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாது. சூப்பராக இருக்குது பிரீத்தி ஜோடியாக். நீங்கள் உங்களுக்கு வாங்கணும், மிக்சி வாங்க போகிறேன் ஏதாவது அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து சில இதை வந்து நீங்கள் வந்து வேறு இதுக்கு பிளான் பண்ணுறத உங்கள் கிச்சனுக்கு இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நிஜமாக இப்போல்லாம் எனக்கு வந்து இந்த துருவறதுக்கெல்லாம் ரொம்ப உட்காந்து பொறுமை வேணும்ப்பா. எனக்கு அதுலலாம் பொறுமையே இல்லை. ஸோ நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. வாழைக்காய் பொடி மாஸ்க்கு இந்த பீட்ரூட் துருவது தான் நிமிஷமாக துருவிடும் பிரீத்தி ஜோடியாக். உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வீடியோ பிரீத்தி ஜோடியாக்கில் துருவற வீடியோ வேணா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். புளியை வந்து கரைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம பார்த்து வேலை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. வரும், எல்லாருக்கும் சோம்பேறித்தனம் வராமல் இருக்காது. பட் நம்ம வேலையை ஒரு ஹாப்பியாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியாக இருக்கும். இப்போ இந்த பிரீத்தி ஜோடியாக்கில் எடுத்து இந்த ஜென்ரேஷன்லாம் எடுத்து பண்ணுன்னா ஐயோ அது யார் அலம்புறதுங்கிறான். கையில் துருவி அதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது நிமிஷமாக வச்சு இது என்னோட ஒரு ஐடியா. எனக்கு அதுலலாம் சோம்பேறித்தனமே இல்லைப்பா. துருவறதுக்கு பதிலாக அப்பாடி நம்ம வந்து சூப்பராக துருவியாச்சு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், சாம்பார் பவுடர். இப்போ இந்த புளி ஜலத்தை விட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். சூப்பரான முள்ளங்கி சாம்பார் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சாம்பார் ரெடியாக எடுத்து கொத்தமல்லி போடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணலாம். வெறுனத்தாலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய். இப்போ நம்ம வந்து கறி பண்ணலாம், பீட்ரூட் கறி. அதை தாளிக்கும் போது இதை தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம், ரொம்ப கசக்கும், 2 வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கடுகு, ஒரே ஒரு வத்த மிளகா. இதை வந்து சாம்பாரில் விட்டுடலாம். சைட் பை சைட் நான் அப்படியே பாருங்க, சிங்க்கு க்ளீனாக எடுத்து எல்லா பாத்திரமும் தேய்ச்சியாச்சு இன்னைக்கு. அடுத்து நம்ம வந்து பீட்ரூட் கறி பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு, வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை. அப்புறம் இந்த பீட்ரூட்டை போட்டுக்கலாம். துருவின பீட்ரூட்டை போட்டுக்கலாம். என்னென்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். என்ன பீட்ரூட் வேகட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுத்து. சூப்பராக பீட்ரூட் வந்து வெந்திருக்கு. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வேணா போட்டுக்கோங்க, தேங்காய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம், கொஞ்சம் தான் இருக்கு. சூப்பராக பீட்ரூட் கறி ரெடிப்பா. கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காய் ரெடியாக எடுத்து அடுத்து சேலட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து முட்டைக்கோஸ், குக்கும்பர், கேரட், பச்சை கடலக்காய் ஊற போட்டுட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், கொத்தமல்லி, லெமன், சாட் மசாலா இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேசில், இதெல்லாம் வந்து சேலடுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு சேலட் சேர்த்திக்கோங்க, ஹெல்த்தி. இனிமேல் ஆச்சு வெய்ய காலம் வரப்போகிறது, உடம்பை நன்னா பார்த்துக்கோங்க. வெய்ய காலம் வந்தால் ஒரு மாதிரி, வின்டர் வந்தால் ஒரு மாதிரி, சம்மர் வந்தால் ஒரு மாதிரி. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். சூப்பரான சேலடும் ரெடி நமக்கு.
சமையல் வந்து சுட சுட சாதம், முள்ளங்கி சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அப்புறம் பீட்ரூட் கறி, சாலட். என்ன மக்களே, என்ன கைஸ், சமையல் பார்த்தீங்களா? இன்றைக்கி இதுதான் சிம்பிளான சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டெய்லி விலாக் அப்பப்போ தான் போட முடியாது, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால டைம் பற்ற மாட்டேங்குது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்பப்போ உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங் விலாக் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனே என்ன வீடியோ கொடுக்குறேனோ அது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.